இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட்ஸில் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுப்பில் பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1/4 கப் பாதாம் சேர்த்துக்கலாம். 1/4 கப் முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே பண்ணணும். அடுத்து அக்ரூட் 1/4 கப் சேர்த்துக்கலாம். கால் கப் சூரியகாந்தி விதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அடுப்பில் சிம்மில் வச்சுட்டே ஃப்ரை பண்ணணும். 1/4 கப் பூசணி விதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். கால் கப் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ண எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது சூடு ஆறணும். தர்பூசணி விதை 1/4 கப் சேர்த்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நான் எடுத்திருக்க அளவில் எல்லாமே 1/4 கப் அளவு தான். அதில் பாதி அளவு கசகசா எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கசகசா சீக்கிரம் சூடாயிரும், அதனால் சிம்மில் வச்சுட்டே பண்ணணும். இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழம் விதையெல்லாம் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கிறது 1 கப் வருது, அதை எடுத்திருக்கேன். நல்லா வதக்கி விடணும். நெய்யில் வதக்கும் போது பேரிச்சம்பழம் நல்லா இலகி வரும். இந்த லட்டுக்கு நாட்டு சர்க்கரையோ வெல்லம் இதெல்லாம் சேர்க்கலை. 10 காஞ்ச அத்திப்பழம் சேர்த்துக்கலாம். இதை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் அந்த பேரிச்சம்பழத்தோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். பேரிச்சம்பழம் எப்படி இலகி வருமோ அதே மாதிரியே அத்திப்பழமும் நல்லா இலகிரும் நெய்யில் வதக்கும்போது. கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிறது எல்லாமே இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நெய்ஸாக அரைக்கக்கூடாது. அரைச்சது எல்லாத்தையுமே பேரிச்சம்பழம் அத்திப்பழம் வதக்கி வச்சுருக்கிறதுல சேர்த்துடணும். அடுத்து தர்பூசணி விதையும் கசகசா வறுத்து வச்சுருக்கிறதையும் சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி கையினால் மிக்ஸ் பண்ணி விடணும். சூடு ஆறின பிறகு கொஞ்சம் வெதுன்னு கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது உருண்டை பிடிச்சிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஆறிட்டா உருண்டை பிடிக்க முடியாது, உதிர்ந்து வந்துடும். கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா டைட்டாக பிடிச்சி விடணும். அப்போ தான் அந்த பருப்பெல்லாம் உதிராமல் இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். நான் சொல்கிற அளவில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.